வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவர் இந்த இடம் முழுவதும் இறங்கட்டும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்களோ அதை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக, அதை நீர் செய்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நாவில் இருந்து பேசுங்க ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசு ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்வோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார். ஒவ்வொருவரையும் பலுகி பெருகி ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையை ஒரு சத்தமாக வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றத் தொடங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய இறைவார்த்தை கேட்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தை இந்த இடத்துல தான் வைக்கணும், வேற எங்கேயும் வச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 சொல்லப்படுகிறது, அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு
இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் வழியாக 3 ஆண்டுகள் பூமியிலே பிறந்து 30 வருஷம் அன்னை மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து 3 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது அவர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை மனம் மாறுங்கள். அவர் இரண்டால் அந்த ஆண்டவராகிய இயேசு யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று அநேக அற்புதங்களை செய்தார். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், முடவரை நடக்கச் செய்தார், குஷ்ட ரோகியை தொட்டு சுகமாக்கினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார். 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணை பெண் ஆண்டவரை தொட்ட உடனே என்ன செய்தாள்? சுகம் பெற்றாள். இப்படிப்பட்ட அற்புதத்தின் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே வந்து நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தை மனம் மாறுங்கள். மனம் மாறினால் அவருடைய ஆசீர்வாதமே வேற. நம்ம ஒருத்தரும் கஷ்டப்படணும்னு இயேசு விரும்ப மாட்டார். நாம் கஷ்டப்படுகிற பொழுது நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர் தான் இயேசு. ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதெல்லாம் அநேக நாள் தங்குகிறது பெத்தானியா கிராமத்தில் உள்ள மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் தான் தங்குவார். அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு சகோதரன் 2 சகோதரி உண்டு. அந்த லாசரு மீது அதிக பற்று வைத்திருந்தார். அந்த 2 பெண்களும் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறாரோ, அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவர் முன்பாக சென்று கண்ணீர் வடித்து ஜனங்களுக்காக கதறுகிற 2 சகோதரிகள். அந்த வீட்டில் ஒரு நாள் லாசர் என்கிற அந்த சகோதரன் மரித்து போனான். ஏன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க 2 பேருக்கும் யாருக்கு அம்மா அப்பா இல்லை 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 என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர் தான் அந்த வீட்டில் உண்டு. ஆனால் அந்த 2 சகோதரியும் யாரை நம்பி இருக்காங்க? அந்த லாசரை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயசு வந்தோன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த சகோதரன் தானே அந்த காரியத்தை செய்யணும். ஆகவே அந்த சகோதரனை நம்பி இருந்தார்கள். அந்த சகோதரன் மரித்து விட்டான். மரித்த உடனே இவர்களுக்கு வேற வழி இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று ஏங்கி ஏங்கி அழுதார்கள். அப்பொழுதுதான் இயேசுவாது இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனை பிழைக்க செய்திருப்பாரே, இப்போ இயேசுவிடத்தில் யார் போய் சொல்ல போகிறா, நமக்கு ஆள் இல்லையே என்று அவர்கள் கண்ணீர் வடித்து கதறுகிறார்கள். வேற வழி இல்லை. அவன் என்ன செய்தார்கள்? கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டார்கள். 4 நாள் கழித்து, ஆனால் இது இயேசு ஆண்டவருக்கு தெரியும், அந்த ஊரிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இவன் மரித்தவுடனே அவர் வரவில்லை. 4 நாள் கழித்து தான் அவர் வருகிறார். வந்து ஊருக்கு வெளியே அவர் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன செய்கிறார்? ஓடி போகிறார். அவர் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த உடனே கதறி அழுகிறார். ஆண்டவரும் அழுகிறார். உடனே மரியாள் வருகிறார்கள். அப்பொழுது இயேசு 2 பேர்கிட்ட கேட்குறாங்க, மார்த்தாள் மரியாள், லாசரு எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் கல்லறையிலே அடக்கம் செய்துவிட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில்
வாருங்கள் நாம் அங்கே போவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, அடக்கம் செய்து 4 நாளாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். வாருங்கள் போவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் திரளான ஜனங்கள், இயேசு வந்திருக்கிறார், மார்த்தாள் மரியாளும் அவர்களுடைய வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்தாச்சு. வந்த உடனே இங்கே என்ன நடக்க போகிறது? இயேசு ஒரு அற்புதமான தெய்வம், அவருடைய தேவகுமாரன் இயேசு ஆண்டவரை எல்லாரும் விசுவசிக்கிறார்கள். ஆனால் இந்த மரித்து போன லாசர்வை இவர் என்ன செய்ய போகிறார் என்று பலருக்கு பலவிதமான எண்ணங்கள். அந்த எண்ணத்தோடு எல்லா ஜனங்களும் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் என்று வருகிறார்கள். அப்பொழுதுதான் கல்லறைக்கு மார்த்தாளும் மரியாளும் இயேசு ஆண்டவரும் போகிறார்கள். கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் துயரப்படுகிற பொழுது அநேக பேர் என்ன செய்வார்கள்? கண்ணீர் வடிப்பார்களா? நமக்காக கண்ணீர் வடிக்க யாராவது இருக்காங்களா? இல்லை. உங்கள் முன்னால் மட்டும் நிற்பாங்க, சோகமான முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு போயிடுவாங்க. பின்னால் போய் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அப்பமே தெரியும், இவ இந்த வருத்து வந்தாலே இவளுக்கு இப்படி ஒரு சோகம் நடக்கும்னு எனக்கு தெரியும் என்று எல்லாரும் பின்னால் நின்று சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அவர் தேவகுமாரன், அவரை ரொம்ப நேசிக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு லாசரு மரித்து போனான் என்று சொன்ன உடனே கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடித்தார். இயேசு வேற எங்கேயும் கண்ணீர் வடிக்கலை. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு ஆண்டவர் எந்த இடத்திலும் அவர் கண்ணீர் வடிக்கவில்லை. லாசரு கல்லறைக்கு முன்பாகத்தான் அவர் கண்ணீர் வடித்தார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இயேசு கண்ணீர் வடிக்கிறவர் அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். நமக்கு ஒரு வேறு துயரமான சம்பவம் நடக்கிற பொழுது நமக்காக கண்ணீர் வடிக்கிறது இயேசு மாத்திரம்தான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்படி சத்தமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடித்தார். அப்பொழுது அவரை சுற்றி வந்திருக்கிற எல்லா மக்களும் இயேசு அழுகிறாரே என்று பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவர் மார்த்தாளை கூப்பிடுகிறார். மார்த்தாள், கல்லறையை மூடி வைத்திருக்கிற அந்த கல்லை அப்புறப்படுத்து என்று சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றம் எடுக்கும். ஒரு மனிதன் இறந்து 4 நாள் ஆனால் என்ன நடக்கும்? நாற்றம் எடுக்கும். அவள் மார்த்தாள் சொல்லுகிறாள், இயேசு சொல்லுகிற பொழுது அவள் கீழ்ப்படுகிறவள். ஆனால் அந்த சமயத்தில் இந்த கல்லை அப்புறப்படுத்து என்று சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், இயேசு ஆண்டவரே, கல்லை அப்புறப்படுத்தினால் நாற்றம் வெடிக்கும் என்று சொன்னாள். அப்பொழுது மீண்டும் சொல்கிறார், நீ கல்லை அப்புறப்படுத்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். இல்லை, நாற்றடிக்க நான் திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அற்புதம் நடக்காது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் மீது வச்ச விசுவாசத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க.
உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், அல்ல பல வேலைகள் இருக்கலாம். இந்த 4 நாள் தியானத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நமக்கு இழந்து போன கஷ்டங்கள் எல்லாம், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாற வேண்டும். ஆண்டவர், நாங்கள் உம்மை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆகவே பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அங்கே அவள் கல்லை அப்புறப்படுத்துகிறாள். ஆண்டவராகிய இயேசு பிதாவை நோக்கி பார்த்துவிட்டு, லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. இயேசு ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். இயேசு ஆண்டவர் எங்கே இல்லையோ அங்கே அற்புதம் நடக்காது. பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவோடு 12 சீசர்களும் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். படகிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று புயல் காற்று வீசுகிறது. கடல் புயல் காற்று வீசின உடனே கடல் என்ன செய்யும்? கொந்தளிக்கும். கொந்தளித்த உடனே ஆண்டவராகிய இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த படகில் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சீசர்களுக்கு இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் என்ன செய்து விட்டது? குறைந்து விட்டது. ஏன் காரணம் என்ன? படகு கவிழ்ந்தா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? இறந்து போவோம். உடனே சீசர்கள் போய் இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை இல்லையா என்று கேட்டு எழும்பி காற்றையும் கடலை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதியாக இரு என்று சொன்ன மாத்திரத்திலே கடல் என்ன செய்தது? அமைதியாயிற்று. கடல் கொந்தளிக்கிறது, அப்படி நின்று விட்டது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லுகிறேன்? இயேசு ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வந்துவிட்டால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டிலே இருந்து விட்டால், நம்ம வீட்டில் என்ன செய்யாது? என்ன செய்யாது? சண்டை வராது, கொந்தளிக்காது. அப்படிதானே? இன்னைக்கு வீட்டில் என்ன அநேக வீட்டில் என்ன நடக்கு? கொந்தளிப்பு நடக்கு, புயல் காற்று வீசுகிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருந்தால் எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி, மன அமைதி, சமாதானம், சந்தோஷம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் அந்த ஆண்டவரை ஆகிய இயேசுவை நம்பி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நம்முடைய வீட்டிலும் என்ன நடக்க வேண்டும்? ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நடக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நடக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அங்கே கடலை அமைதியாக இரு என்று சொன்னவுடன் கடல் அமைதியாகிவிட்டது. காரணம், அந்த படகிலே இயேசு இருந்தார். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம், இன்றைக்கி 1ஆம் புயல் ஏற்றியாச்சு, 2ஆம் புயல் ஏற்றியாச்சு, இப்படி தானே நியூஸில் சொல்லுதாங்க. ஏன் இந்த புயல் ஏற்றினா என்ன செய்யக்கூடாது? கடலுக்கு போகக்கூடாது. அதற்காகத்தான் இப்படி ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது.
புயல் எப்போ அடிக்கும், காற்று எப்போ அடிக்கும், கடல் எப்போ அமைதியாக இருக்கும் என்கிற சூழ்நிலையே தெரியாத சூழ்நிலையில் இவர்கள் படகில் செல்லுகிறார்கள். அங்கே புயல் காற்று வீசுகிறது. இவர்கள் மடிந்து போவோமோ என்கிற பயத்திலே, நாம் இறந்து போவோமோ என்கிற பயத்திலே இயேசுவை எழுப்புகிறார்கள். அங்கே எழுப்புகிற பொழுது ஆண்டவர் காற்றை இறையாதே என்று அதட்டுகிறார். கடலை கொந்தளிக்காதே என்று சொன்ன உடனே அது அப்படியே அமைதலாகிவிட்டது. அவர்கள் அப்படியே பயணம் நல்ல முறையில் நடந்தது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பாருங்க, அநேக வீட்டில் கிறிஸ்தவ பாட்டே கேட்க முடியல. வீடுகளில் எப்பவும் என்ன பாட்டு கேட்குங்க? சினிமா பாட்டு, சினிமா படம். வீடு எல்லாம் தேட்டராக தான் இருக்குது. அது ஒரு தேட்டர் இல்லை, வீட்டில் 2-3 தேட்டர் இருக்குது. 2 ரூமில் டிவி இருக்குது, 3 ரூமில் டிவி இருக்குது. அப்படி இன்னைக்கு உலகம் ஆண்டவருக்கும் விட்டு நாம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இல்லை பாருங்க, உடனே மாதா டிவி வச்சா எப்பவும் ஜபம், பூசை, ஆசீர்வாதம் இது நடந்துக்கிட்டு இருக்கும். இது எத்தனை பேர் இதை மட்டும் பார்க்காங்க? கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, உடனே இந்த சேனல் என்ன செய்வாங்க? மாற்றிடுவாங்க. ஆனால் சூழ்நிலை மாற வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிற பாடல் படித்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த பாடல் படித்து கொண்டு இருக்கு. நீங்கள் சமையல் பண்ணலாம். சமையல் பண்ணுகிற பொழுது உங்கள் வாயில் என்ன வரும்? அந்த பாட்டு தானே வரும். அந்த பாட்டு தான் நம்முடைய வாயில் வரும். அந்த பாட்டு வாயில் வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் நிச்சயமாக தங்கியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போகிற வீட்டில் போய் இந்த இதுகளுக்கு இடம் கொடுக்காதபடி, இந்த சீரியல் எல்லாம் பாருங்கள், சீரியலில் பார்த்தா அது அந்த கன்றாவி வெளியே சொல்லக்கூடாது. எல்லாம் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து இதான் நடக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சியே கிடையாது. ஆனால் மாதா டிவி இருக்குது, ஆசீர்வாதம் டிவி இருக்குது, இதே மாதிரி கிறிஸ்துவ சேனல்கள் நிறைய இருக்கிறது. அதுகளை நீங்கள் வீட்டில் வைக்கிற பொழுது நம்ம வீடு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். குத்து கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? வீட்டில் ஒரு வார்த்தையை 10 நேரம் சொன்னால் பலிச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படி முன்னால் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் நீங்கள் நல்ல வார்த்தைகள் வீட்டில் படிக்கட்டுமே, நல்ல சம்பவங்கள் வீட்டில் நடக்கட்டு பிரியமானவர்களே. ஆகவே நம்ம வீட்டில் எப்பவும் கிறிஸ்தவ பாடல், துதி எழும்பிக் கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவார். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்து விட்டால் அங்கே என்ன வராது? புயல் வராது, வீடு கொந்தளிக்காது. கொந்தளிப்புன்னு என்ன? அது நடக்காது. இயேசு விடமாட்டார். நம்மை அமைதியாக அவர் வழி நடத்துகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இல்லத்திலே இருக்க வேண்டும், உள்ளத்திலும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை நீங்கள் எடுக்காண்ட, நான் சொல்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து விடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, நீங்களே அந்த ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. இந்த ஆலயத்தை கெடுப்பதென்றால் எப்படி கெடுப்போம்? நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்களை நாம் செய்கிற பொழுது இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்கிறோம்?
கெடுக்கிறோம். சிலர் பாருங்க, சிலர் எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சிலர் வீட்டில் கணவனை பார்த்தோ மனைவியை பார்த்தோ பூசண வார்த்தைகள் பேசினா என்ன வரும்? வீட்டில் சண்டை தான் வரும். அப்போ என்ன நடக்கும்? அங்கே ஆண்டவர் இருப்பாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்கள் வீட்டிலே தங்குவார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லுகிறோம். இவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படி நம்முடைய வீட்டுக்கு வருவார்? நீங்க நினைக்கலாம், வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய கால்மனை. பூமி அவருடைய கால்மனை. அப்போ அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய வீட்டுக்கு எப்படி வருவார்? நீங்க நினைக்கிற பொழுது அதே வேதத்தில் இன்னொன்று இடத்துல சொல்லப்படுகிறது, நான் உன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் அவ்வளவு பெரிய தேவனாகவும் இருப்பார், இந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாகவும் இருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை துதித்து வீட்டிலே பாடல்களை பாடுகிற பொழுது அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக சண்டை வர்றார். உங்கள் மேலே ஒரு கோபத்தில் கூட உங்கள் கணவர் வரலாம். ஆனால் அங்கே ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது, இந்த கிறிஸ்தவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கால, இந்த நேரத்தில் நம்ம போய் என்னத்தை சொல்ல என்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் காலையிலிருந்து நிறைய இறைவார்த்தை கேட்டிருப்பீங்க. இந்த ராத்திரியில் மனம் திரும்பி ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ராத்திரியிலே அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பெருக பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆண்டவர் நம்ம நீங்க இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கற்பனை உண்டு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பலவித எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் உண்டு. நமக்கு ஒரு வீடு கட்டணும், நமக்கு ஒரு போட் வாங்கணும், நமக்கு ஒரு தோட்டம் வாங்கணும், நமக்கு நிறைய தென்னங்கன்று வைக்கணும், அப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் உண்டா இல்லையா? உண்டுல? அல்ல இல்லையா? எல்லாம் சத்தம் சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். பாருங்க, எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணங்கள் உண்டு. நம்ம இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் நம்முடைய தேவனும் அல்ல. நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலுகி பெருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவன். எரேமியா 6வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. நீங்கள் யாரும் துறக்காண்டாம், நீங்கள் இங்கே பார்த்துட்டுருங்க, எழுதி வேணால் வச்சுக்கிடுங்க. எரேமியா 6:14 ஒரு சத்தமாக வாசியுங்கள். வாசிங்க. எரேமியா 6:14. எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. பாருங்க, பைய வாசிங்க. சொல்லுங்க, முதல்ல இருந்து பை. நான் உன் மீது உண்மையாகவே ஆசீர் பொழிந்து உன்னை பலுகி
பெருகச் செய்வேன். பாருங்க, இதுதான் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வதிக்கிறது. நீங்க இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நீங்க என்ன செய்யணும்? பலுகி பெருகணும். சில வீட்டில் பாருங்க, இன்னைக்கு 10% வீட்டில் குழந்தைகள் கிடையாது. அநேக ஒரு வீட்டில் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஆதாமும் ஏவாளையும் அவர் உருவாக்குகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பெருக பண்ணுங்கள். இப்படி சொன்னவர் அதை செய்து காட்டினார். மலை பிரசங்கம் நடக்கிற பொழுது எல்லாரும் 3 நாள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பசியாகிவிட்டது. பசியோடு அனுப்புவதற்கு இயேசுவுக்கு என்ன செய்யலை? விருப்பம் இல்லை. ஆனால் 5000க்கும் அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பவுமே இதில் எண்ணி பாருங்க, நீங்கள் எத்தனை ஆண்கள் இருக்கீங்க? அப்போ 5000 ஆண்கள் இருந்தால் பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆனால் அந்த அவ்வளவு பேர் இருக்கிற பொழுது ஒரு சிறுவன் 2 மீன் 5 அப்பத்தை ஆண்டவருடைய கரங்களிலே கொண்டு கொடுக்கிறான். அதை ஆண்டவர் அப்படியே பெற்று அதை ஆசீர்வதித்து 50 பேரை உட்கார வைத்து எல்லாருக்கும் கொடுங்க என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 மீன் 5 அப்பம். அந்த 5 அப்பம் எல்லாரும் உண்டு புசித்து திருப்தியாகி 5000 ஆண்கள். அப்போ ஒரு 10,000 பெண்கள் இருப்பாங்க. எப்படி 2-3000 குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அவ்வளோ பேரும் உண்டு திருப்தியாக சாப்பிட்டு மீதி எவ்வளோ எடுக்கிறாங்க? 12 கூடை. ஆனால் அந்த பையன் கொடுத்தது என்னது? 5 அப்பம் 2 மீன். மீதி எவ்வளோ எடுக்காங்க? 12 கூடை. அதே மாதிரி தான் நம்முடைய கடவுள். நான் ஆண்டவரை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். எங்கள் அப்பா ஒரு பணக்காரர் தான். ஆனாலும் நாங்கள் 3 அண்ணன் தம்பி. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சி. ஆனால் நாங்கள் கடுமையான உழைப்பு உழைத்தோம். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவரை எப்படி ஆசீர்வதித்தார்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவர் எப்படி ஆசீர்வதித்தார்? பொன்னாலும் வெள்ளியாலும் அவர் ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000க்கும் அதிகமான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் உண்டு திருப்தியாகி மீதி 12 கூடை நிறைய எடுக்க செய்த அந்த அன்பு ஆண்டவர் இந்த அருமையான வேளையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் தொழிலை எப்படி பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி பாருங்க, ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான். ஆண்டவர் எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சார் சொல்லுங்க? கரெக்டு தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கே காண முடியல. ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான். ஆண்டவர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ராத்திரியிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அநேக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும். இயேசு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு வரணும். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார்.
அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் செய்வேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க அநேக கஷ்டங்கள் நடுவில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு காரிய சூழ்நிலை இங்கே போனால் நமக்கு ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுப்பார், நமக்கு நாம் செய்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு அவன் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அவர் தனிப்பட்ட முறையில் அவரை ஆசீர்வதிக்கவே இல்லை, வேதத்தில் இல்லை. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்கிறான், அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்? ஒவ்வொரு இருதயத்திலையும் தெரியும். உங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரியும். யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். எப்படி 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாவற்றுக்கும் உணவு கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்களை யாரும் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்களா, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மனமாற அவர் அழைத்திருக்கிறார். மனமாற அழைத்து, வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரியிலே நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடத்தில் என்னென்ன இருக்கிறது, நம்முடைய செயல்களில் எது இருக்கிறது, அவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ஆசீர்வதிக்க சும்மா ஆசீர்வதிக்கவில்லை. கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருந்தது, தலையிலே முள்முடி, கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. எதுக்காக? நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, நம்மை இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக, இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். கரங்களினால் செய்த பாவங்களுக்காக கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. பாவம் செய்ய விரைந்தோடி சென்றபடியினால் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. விழாவிலே குத்தி ஈட்டி குத்தி பிளந்தார்கள். கடைசியாக இருந்த இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. அவருடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை, அத்தனையும் அவர் சிந்தினார். நமக்காக தலையிலே முள்முடி, இருதயம் குத்தி பிளக்கப்பட்டது. ஒன்றை ஒன்று நான் கொஞ்ச காலத்துக்கு முன்பாகத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கசந்த காடியை கொடுத்தார்கள். இது எதை காட்டுகிறது? நாம் வாய்களினால் கசப்பான வார்த்தைகளை பேசுவதை மாற வேண்டும் என்பதற்காக எல்லாம் இயேசு நமக்காக
ஆசீர்வாதமாக நாம் மாறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நின்று எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போக வேண்டும். இயேசு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண போகிறார். உங்களை பெருக பண்ண போகிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு வந்தீர்களோ அதை அவர் நிறைவேற்ற போகிறார். அதற்காகத்தான் இயேசு தன்னையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். தலையிலே முள்ளால் முடியை பின்னி சூட்டி பிரம்பால் அடிக்கிற பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனால் இயேசு அல்ல, கதறல்ல. நம்ம ஒரு கல் தட்டுகிற பொழுது கூட எம்மான்னு சொல்லுகிறோம். ஆனால் இயேசு தலையிலே முள்முடி சூட்டுகிற பொழுது என் ஜனத்துடைய சாபங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அந்த வேதனையை தாங்கி கொண்டார். ஐயா வலிக்கு என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதை அப்படியே தாங்கி வாய் திறக்காத செம்மறி ஆட்டுக்குட்டியை போல இயேசு நமக்காக சிலுவையிலே அறைகிற பொழுது இருந்தாரே, அந்த ஆண்டவரை மட்டும் கண்களுக்கு முன்பாக பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி இருதயத்திலே கரங்களை வைத்து கொண்டு இயேசுவே உம்மை நோக்கி பாருங்கள். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே எனக்காக என்னுடைய பாவத்துக்காக நீர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டீரே. நீர் ஆண்டவரே சிலுவையிலே அறையப்பட்டீரே. எனக்காக என்னுடைய பாவத்துக்காக கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினீங்களே சப்பா. உம் ரத்தத்தால் என்னை கழுவும். உம் ரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க வாய் திறந்து. ஏசப்பா உம் ரத்தத்தால் என்னை கழுவும். இயேசு ஆண்டவரே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். உம் ரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாரும் கூப்பிடு. மௌனமாக இருக்க வேலையில்லை. இயேசு ஆண்டவரே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடு. கூப்பிடு சகோதரா, என் அன்பு சகோதரியை கூப்பிடு. இது மௌனமாக இருக்கிற வேலை இது அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி புதிய படைப்பாக மாற்ற போகிறார். ரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே ரத்தத்தால் என்னை கழுவும். ஆமென். மௌனமாக ரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். ஆமென். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வையாய் தீரு ரத்தம் இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். உம் ரத்தத்தால் என்னை கழுவும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் மௌனமாக சொல்லுங்க. உம் ரத்தத்தால் என்னை கழுவும். உம் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே எனக்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. என்னுடைய தலக்கணத்தினால் நான் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நீர் தலையிலே முள்முடி சூட்டினீரே ஐயா. அந்த முள்முடியை நீர் ஆண்டவரே அந்த வேதனைக்கு நடுவிலே நீர் ஆண்டவரை வாய் திறக்காத செம்மறியை போல பிதாவை நோக்கி பார்த்தீரே. பிதாவை நோக்கி பார்த்தீரே. ஆண்டவரே
நீர் சிலுவையிலே ஆண்டவரே கரங்களால் அடிக்கப்பட்டு கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்குகிற பொழுது பிதாவை நோக்கி ஆண்டவரே பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் 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 என்று கதறினார் இயேசு. இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே, என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கி என்னை பலுகி பெருகி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய விழாவில் இருந்து வடிந்த ரத்தம் உம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவ எண்ணங்களையும் அந்த இருதயத்தை குத்தி பிளக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதற்காக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொறாமை, எரிச்சல், கோபம், துர்க்குணம் எல்லாவற்றையும் நம் இருதயத்தை விட்டு களைவதற்காக நம்முடைய இருதயம் குத்தி பிளக்கப்பட்டது. சற்று எண்ணி பாருங்கள். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் உம்மை தரிசிப்பான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் உம்மை காண்பான். இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாவ இருள்கள் விலகட்டும் ஆண்டவரே, பாவ எண்ணங்கள் ஓடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீர் எங்களுக்காக உம்முடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினீங்க ஆண்டவரே. ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தீர். நீர் எங்களையும் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உம் சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே அப்பா, எங்களை மீட்டு கொண்டீங்களே அப்பா. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு அவர் மரித்த பொழுது அவரை அடக்கம் செய்தார்கள், இயேசுவை அடக்கம் செய்தார்கள். ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஆண்டவரே எங்களை பார்த்து நீர் சொன்ன வார்த்தை அமைதி, சமாதானம். ஆண்டவரே நீங்கள் சமாதானமாக வாழுங்கள், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதித்தாரே. அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்க கேளுங்க விசுவாசத்தோடு. உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறார், இயேசுவே எனக்காக நீர் எங்கள் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தியிருக்கிறேன். நான் உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கப்பா. விசுவாசத்தோடு கேளுங்க. இன்னைக்கு கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்வீர்கள், கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலுகி பெருகி நிரப்பப் போகிறார். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றே தருவேன் என்று சொன்னீரே அப்பா. என் ஆண்டவரே உம்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கும் எங்கள் மேல் அப்பா உமது ஆசீர்வாதத்தை பொழிந்து அப்பா 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 எங்களை ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இயேசுவே 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 அப்பா அப்பா உம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் தலையில் படட்டும் ஐயா. உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் எங்கள் ஒவ்வொருவர் தலையில் படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தோம்.
அப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய குணமாக்குங்க. தழும்புள்ள கரம் எங்களை தொழட்டும் ஐயா. இயேசுவே, தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. தொடும் ஆண்டவரே, அப்பா. எங்கள் கஷ்டங்கள் அப்பா, மாறட்டும் அப்பா, ஐயா. அப்பா. எங்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா. இயேசுவே, எங்கள் இருதயத்தின் பாரங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். இயேசுவே. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தாரும் ஆமென், ஆண்டவரே. ஆமென், ஆமென், நீர் ஆமென். இளைப்பாறுதல் தாரும். ஆமென் ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஆசீர்வதிங்கப்பா. 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 உம்முடைய அருள் கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே நீங்கள் பல்லுகி பெருகுவீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அப்பா. இந்த நாளில் எங்களை பல்லுகி பெருக நீர் ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் வாழ்க்கையிலே என்ன குறைவுகள் எல்லாம் உண்டோ அதைகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க. ஆமென். என் கண்ணீரை துடைங்க. ஆமென். எங்கள் வேதனை மாறட்டும். ஆமென். எங்கள் வேதனை மாறட்டும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. எங்கள் கவலைகள் எல்லாம் மாறட்டும். ஆமென். அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆமென். வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உயிர்த்த இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.